புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய். கல்லுக்கட்டி சித்தர் காரனோடை அனைவருக்கும் நேரக்கழிவு கூறும் சார்பில் இதயம் கணித வணக்கம். ஜீவ சமாதிகளை பற்றி ஒரு தொகுப்பு தொடர்ச்சியாக காணவிருக்கிறோம். அதில் முதற்கட்டமாக கல்லுக்கட்டி சித்தர் காரனோடை. இப்போ அடுத்து கண்ணப்ப சுவாமிகள் இருக்காங்க, பாம்பன் சுவாமிகள் இருக்காங்க, பட்டினத்தார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்காங்க. அது மாதிரி தொடர்ச்சியாக நாம் ஜீவ சமாதிகளை பற்றி ஒரு தொகுப்பு. எதனால் ஜீவ சமாதிகளை பார்க்கணும் அப்படின்னா, பல்லாயிரம் ஆண்டு காலம் ஒரு உயிர் அங்கேயே இருக்கிறதாக ஒரு கணிப்பு, உயிர் நடமாட்டம், அவரோட ஜீவன் அங்கேயே இருக்கிறதாக கணிப்பு. பல விஷயங்கள் நடந்திருக்கின்றது. கடந்த ஒரு வருடங்களாக நான் கேட்டுட்ருக்கேன். இப்போ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது இருக்குது. ஸோ ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை என்றும் எல்லா ஜீவ சமாதியிலும் பெருங்கூட்டம் இருக்கும். அது நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்கள், புதிதாக தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடிய வச்சுருப்பாங்க. அன்றைக்கி ஃபுல் நைட் தியானம் பண்ணுவாங்க. பாம்பன் சுவாமிகள், திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள், கண்ணப்ப சுவாமிகள் வேண்டாம். கண்ணப்ப சுவாமிகள் பார்த்தீங்கன்னா அங்கே புழலில் இருக்குது. கல்லுக்கட்டி சித்தர் காரனோடை, பட்டினத்தார், திருவொற்றியூர், ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. நம்ம நிறைய ஜீவ சமாதிகள் இங்கே இருக்காங்க. ₹1 சித்தர்லாம் இருக்காங்க. ஸோ அதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம தொகுப்பு பார்க்கலாம். அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்கும், இந்த மாதிரி ஜீவ சமாதிகளில் என்னென்ன ஈர்ப்புகள் இருக்குது, என்னென்ன இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை இல்லாதவர்கள் அங்கே பார்க்குறாங்க. குழந்தை இல்லாதவர்கள், தொழில் நஷ்டமானவர்கள் பார்க்குறாங்க. அது நிவர்த்தி ஆகுறதான்றதுல தெரியல. அங்கே ஆக்சுவலாக ஒரு ஸ்லோகன் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி ஒரு சொற்பொழிவு பண்ணுவோம் சொன்னார். ஆத்மாத்மா நம்பினீங்கன்னா, ஜீவ சமாதிகளோட ஆத்மாத்மா நம்பினீங்கன்னா, உண்மையாக நம்பினீங்கன்னா, நீங்கள் கால் வச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். நீங்கள் உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு போகிறதுக்காக வரக்கூடாது. உண்மையான வேண்டுதல் வாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பார்க்கலாம். குரு வணக்கம். உண்மையில்லா உருவத்தினுள்ளே உண்மையானவன், உருவமில்லா உருவை கொண்டு உளவிக் கொண்டிருந்த உண்மையினை அறிவை கொண்டு அறிவினையே அறிய வைக்க சும்மாவிருந்த சிம்மாசனத்தில் சீறி எழும் கமலத்தின் மத்தியிலே கடைக்கண்ணால் உணர வைத்தாய். பதிவுகள் அழிந்து பக்குவமானேன், அன்பால் எனக்கறிய வைத்த குருவே என் அன்பே, குருவே என் அன்பே, குருவே என் அன்பே.